நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த பூமி உருவாகும் போது என்ன பொழுதுன்னு சொல்லுங்க, இரவா இல்ல பகலா? மகாராஜா, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நான் குழம்பெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா உப்பு போட மறந்துட்டேன். உப்பா? மகாராஜா, நான் உப்பு போட்டுட்டு வந்துடுறேன். மகாராணி திருமலம்மா, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. குண்டப்பா, குருகுலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். குரு என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். அது சரியா இருக்கட்டும் இல்ல தப்பா இருக்கட்டும். தப்பா சொன்னாலும் நான் கேட்கணுமா? குண்டப்பா, குரு எப்பவும் தப்பான விஷயத்த பண்ண சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு நமக்கு தப்புன்னு தெரியற விஷயம் வருங்காலத்துல அது சரியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு சிஷ்யன். குரு கிட்ட எப்பவும் விவாதம் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், நிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது குண்டப்பா. நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை நீ பயமே இல்லாம எதிர்கொள்ளணும். சரி லாமா, எனக்கு எல்லாமே தெரியும். லாமா, நீ இதெல்லாம் விடு. நீ எனக்கு எப்ப புது எழுதுகோல் வாங்கி தருவ? அது சொல்லு. சாரதா தான் உனக்கு புது எழுதுகோல் கொடுத்தால. எனக்கு இன்னொன்னு வேணும். சரி, வாங்கி தரேன். சீக்கிரம் வா, தாமதமாகுது. இந்த குரு எதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு? குருவே, 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 நீங்க எதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க? என்னது? நான் எங்க போனேன்? ஆனா பாக்க அப்படித்தான் இருந்தது. என்ன பாக்க அப்படி இருந்துச்சு? குருவே, என்கிட்ட ஏதாவது வேலை இருக்கா? எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? உங்ககிட்ட எனக்கு என்ன வேலை இருக்க முடியும் பண்டித ராமகிருஷ்ணரே? இங்க நான் என் வழியில போய்கிட்டு இருக்கேன், நீங்க தான் ஏன் முன்னாடி போறீங்க. அது ஏங்க நீங்க எங்களை கேக்குறீங்க? இவரும் உங்க பின்னாடி தானே வந்தாரு. இப்போ இத பாக்கும்போதுதான் இவருக்கு உங்ககிட்ட வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்ககிட்ட எனக்கு எந்த வேலையும் இல்ல. அப்புறம் குருவே, உங்ககிட்டயும் எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு மகாராணி சின்னாதேவியும் மகாராணி திருமலம்பாவும் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை மந்திரியாரே? நான் என்னன்னு சொல்லுவேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த புறத்தோட முக்கிய சேவகன் ஊருக்கு போயிருக்கான். அதனால மகாராணிகளோட கட்டளை என்னன்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய சேவகனை தேடி கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் நம்பிக்கைக்குரிய சேவகன் நகரத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க நேரத்தை தான் வீணாக்கிட்டேன். உங்க வேலை எவ்வளவு முக்கியமானது. முதல்ல நீங்க உங்க வேலையை முடிச்சிருங்க. சரி. ஏன்னா இந்த காலத்துல நீங்க நினைக்கிற மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா. என்ன பண்டித ராமகிருஷ்ணர், நான் சொல்றது சரிதானே? நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. சரி, போங்க. நாங்களும் கிளம்புறோம் குருவே. இன்னைக்கு குண்டப்பாக்க குருகுலத்துல முதல் நாள். அப்ப அந்த வேலையை முடிங்க, நானா நிறுத்தின உங்களை. வணக்கம். வணக்கம். குருஜி, கொஞ்சம் நில்லுங்க. சீக்கிரமா பொட்டலத்தை திறந்து இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனமா பேசிட்டல. நன்றி. கழுத உழைப்பெல்லாம் புத்திசாலித்தனமா பேசுது. குரு எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வராரு? இது நான் வச்சிருந்த விபூதி இல்லையே. ஏன் நின்னுட்ட? வா 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 வா. இந்த பொட்டலத்துல விபூதிக்கு பதிலா சந்தனம் இருக்கு. குருஜி, நீங்க வீட்ல இருந்து வரும்போது விபூதிக்கு பதிலா இந்த சந்தன பொட்டலத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்த சந்தன பொட்டலம் குருமாதாவை தவிர வேற யாருடையதாவும் இருக்காது. பாத்தியா குண்டப்பா, இதுதான் உன்னோட குருகுலம். குண்டப்பா, நான் உனக்கு சொன்னத அட ஏய் கேளு. எதுக்காக நான் உட்கார பாயை இழுத்தீங்க? நீ எங்க கூட உட்கார கூடாது, ஏன்னா நீ எங்களுக்கு சமமானவ இல்ல.
என் கூடலாம் ராஜபுத்திரர்கள் மட்டும்தான் உட்கார முடியும். போ அங்க போய் உட்காரு. இல்ல நான் இங்கதான் உட்காருவேன். சொல்றல அங்க போய் உட்காரு. இல்ல நான் இங்கதான் உட்காருவேன். இங்க நீ எப்படி உட்காருன்னு நானும் பாக்குறேன். நான் இங்கதான் உட்காருவேன். நான் சொன்னதையே திரும்ப திரும்பலாம் சொல்ல மாட்டேன். போ அங்க போய் உட்காரு. முடியாது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட வேலை சுலபமாயிடுச்சு. இங்க இருக்கிற என்ன தவிர சில பேருக்கு குண்டப்பாவை பிடிக்கல. நீ ராஜவம்சமா? இல்ல. இல்லனா நீ அங்க போய் உட்காரு. முடியாது. என் கூடலாம் அவங்க மட்டும்தான் உட்கார முடியும். போ. முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன். நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? குருவே, குண்டப்பா எங்க பக்கத்துல உட்கார கூடாது. ஆனா அவன் எங்க பக்கத்துல தான் வந்து உட்கார்றான். குருகுலத்துக்கு வந்ததுமே ராஜ குடும்பத்தோட நெருங்கலான்னு பாக்குறியா? பின்னாடி போ. சாதாரண பசங்க கூட உட்கார்ந்து படிக்கிற வழிய பாரு. குண்டப்பா, குருகுலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். குரு என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அது சரியா இருக்கட்டும் இல்ல தப்பா இருக்கட்டும். தப்பா சொன்னாலும் நான் கேட்கணுமா? குண்டப்பா, குரு எப்பவும் தப்பான விஷயத்த பண்ண சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு நமக்கு தப்புன்னு தோன்றது வருங்காலத்துல அது நமக்கு நல்லதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு சிஷ்யன். குரு கிட்ட எப்பவும் விவாதம் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் போன்னு சொன்னேன்ல. குண்டப்பா வா, வந்து என் கூட உட்காரு. ஈஸ்வரா, இங்க பெரிய அதிசயம் நடந்திருக்கு. ஒரே ராத்திரியில சந்தனம் விபூதி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி பிரபு. உங்க லீலைகளுக்கு எல்லையே இல்ல. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க வரணும்பலா? சுவாமி, நேத்து வரைக்கும் சந்தனமா இருந்த இந்த விபூதிய இன்னைக்கு நான் தண்ணியில கரைக்க போறேன். இல்ல 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 இந்த விபூதி என்னோடது. இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. வணக்கம் குருவே, என்னுடைய பெயர் யுத்வீர். உட்காருங்க உட்காருங்க. எல்லா சிஷ்யர்களையும் நான் இந்த குருகுலத்துக்கு அன்போட வரவேற்கிறேன். புத்தியில தான் சக்தி இருக்கு. என்ன குருவே, நாங்க அறிமுகப்படுத்திக்க வேணாமா? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. எந்த அடையாளமும் இல்லாதவங்க எப்படி அறிமுகப்படுத்திப்பீங்க? நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் குண்டப்பா. இதுக்கு அப்புறம் பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு. நான் எப்படியாவது ஒன்ன குருகுலத்தை விட்டு வெளியேற்றிடுவேன். குண்டப்பா, நீ சரினா சொல்லு, இந்த கல்லை விட்டு குரு தலையில அடிச்சிடலாம். வேணாம் வேணாம், அவர் நம்மளோட குரு. அவர் நமக்கு கல்வி கொடுக்கறாரு. நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும். வேண்டாம். அட ஆனா விடு. முதல்ல விநாயகரை துதிப்போம். சொல்லுங்க, சிவமைந்தன் கணபதி. முதல்ல குண்டப்பாக்கு ஒரு எழுதுகோல் வாங்கணும். அரசவையில இருந்து திரும்ப வர எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. அட, இங்க எழுதுகோல் கடை இருந்துச்சுல, எங்க போச்சு? இங்க பாருங்க ஐயா, இங்க எழுதுகோல் கடை இருந்துச்சுல. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த வயசுல குருகுலத்துக்கு போறீங்களா? ஏன், நான் வேற யாருக்கும் வாங்க கூடாதா? வேற யாருக்காக வாங்குவீங்க பண்டிதரே? உங்களை பார்த்தா குருகுலத்துக்கு போற பசங்களோட அப்பா மாதிரியும் எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. நில்லுங்க. எழுதுகோல் கடை இந்த பக்கம் இருக்கு. நன்றி. குருஜி, உங்களை சந்திக்கிறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதை நீங்களே போய் பாருங்களேன். வாங்க வாங்க, வந்துட்டார் குருஜி. வணக்கம் குருவே. வணக்கம். என்னோட பேர் அப்பாராவ். உன் பேர் அப்பாராவோ அம்மாராவோ அதை பத்தி எனக்கு என்ன? நீங்க இதை வச்சுக்கோங்க.
தங்க நாணயங்களா? தங்க நாணயங்கள். இவ்வளவு நாணயங்களா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற நீ? அந்த புறத்துக்கு சேவகன் தேவைன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன சிபாரிசு பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா எல்லாரும் நிச்சயமா கேட்பாங்கல்ல. அது என்னவோ உண்மைதான். குருஜி குருஜி இத கேளுங்களேன். இவரு இவ்வளவு தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்காரு. நாம இவர் சொல்ற வேலையை நிச்சயம் முடிச்சே ஆகணும். ஏன்னா லட்சுமி தாய் தானா வர்றாங்க. உங்க நெத்தில திலகத்தை வைக்க போறாங்க. இந்த நேரத்துல நாம நம்ம முகத்தை கழுவ கூடாது. எல்லாத்தையும் தூக்கிடுங்க குறிச்சி, தூக்கிடுங்க. நீ பாக்குறதுக்கு நல்ல புத்திசாலியா தான் தெரியுற. அதனால உனக்கு அந்த புறத்துல வேலை கொடுத்துடலான்னு வையே. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீ நிபுணர்னு தெரியணும். லஞ்சம் கொடுக்கறதுலயும் வாங்குறதுலயும். அப்படியா? குருவே அந்த புறத்துல நீங்க என்ன சேவகனா மட்டும் ஆக்குங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா பயன்படுவேன். அது உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது. எனக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் தேடிக்கிட்டும் இருக்கிறேன். போ, உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. அந்த புறத்துலயும் வேலை கிடைச்சாச்சுன்னே வச்சுக்க. நன்றி குருவே. அப்புறம் இன்னொரு விஷயம். ஒவ்வொரு மாசமும் உன் ஊதியத்துல பாதி என் வீடு வந்து சேரணும். உங்களை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டனோ அதே மாதிரி தான் நீங்களே இருக்கீங்க. ஒவ்வொரு மாசமும் நான் வாங்குற ஊதியத்துல பாதிய உங்களுடைய வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிருவேன். இப்ப அனுமதி கொடுங்க. அந்த புறத்துக்கான சேவகன். நல்லாவே தெரியுது இவன் எனக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்பட போறாங்கிறது. அது என்ன விஷயம் குருஜி? அந்த புறத்துல இருந்து நகைகளை திருடி பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல வைக்க முடியும். மகாராணி சின்னாதேவி கிட்டையும் மகாராணி திருமலம்பா கிட்டையும் பண்டித ராமகிருஷ்ணனை பத்தி கோல் மூட்டவும் முடியும். அரண்மனைக்குள்ள நடக்கிற செய்திகள் நம்மளை வந்து சேர்றது கூடுதல் லாபமும் கூட. பண்டித ராமகிருஷ்ணா, இனி நான் உன்னை நாலாபுறமும் சுத்தி வளைக்க போறேன். குருகுலத்துல வித்யாதர், அந்த புறத்துல அப்பா ராவ். அடுத்தது அரசவையில வழக்கம் போல பிரச்சனை ஏற்படுத்த நான் இருக்கேன். அடுத்தது இந்த அற்புத விபூதி. இப்படி நாலாபுரமும் நீ தாக்கப்படுவ. ஐயா, எனக்கு ஒரு எழுதுகோல் வேணும். தரேன். ரொம்ப நன்றி ஐயா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க பண்டிதரே. உங்க கடை ரொம்ப சுத்தமா இருக்கு. எந்த பொருள் மேலையும் ஒரு சின்ன தூசி கூட இல்ல. உங்க வேலையை நீங்க எவ்வளவு சுத்தமா பண்றீங்கன்னு நானே பார்த்தேன். உங்க வேலையை இவ்வளவு பொறுப்பாவும் கவனமாவும் பண்ணும்போது எதுக்காக இவ்வளவு கவலையோட இருக்கீங்க? என்ன காரணம் நண்பா? பண்டிதரே, இந்த கடை என்னோடது கிடையாது. இங்க நான் வேலை செய்யறேன். இந்த கடையோட முதலாளி இந்த கடையை விற்க போறாரு. அதனாலதான் நான் சோகமாவே இருக்கேன். விற்கிறாரா? ஏன்? பண்டிதரே, எங்க புத்தக கடைக்கு முன்னாடி அந்த பழக்கடைக்காரன் எப்போ கடையை போட்டானோ அப்பையிலிருந்தே எங்க கடையோட வியாபாரம் போயிருச்சு. யாருமே கடைக்கு வர்றதில்ல. அந்த பழக்கடை இருக்கிறதுனால எங்களோட கடை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த கடையோட முதலாளி இந்த கடையை விற்க போறாரு. அப்படின்னா அவரை வேற எங்கேயாவது கடை வைக்க சொல்லி உங்க முதலாளி அவர்கிட்ட பேசலாம்ல? அதெல்லாம் சொல்லியாச்சு பண்டிதரே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் கடையை ஒண்ணு நான் உங்க நிலத்துல வைக்கவே இல்லையே, இந்த இடம் ராஜ்யத்தை சேர்ந்தது, ராஜ்யத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு என்னன்னு கேக்குறாரு. பண்டிதரே,
இப்போ நான் என்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காலையில இருந்து நான் இதே சிந்தனையா தான் இருக்கேன். அந்த புறத்தோட முக்கிய சேவகன் ஊருக்கு போயிருக்கான். அதனால மகாராணிகளோட கட்டளை என்னன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய சேவகனை தேடி கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் நம்பிக்கைக்குரிய சேவகன் நகரத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? ஆதிநாத் ராவ். ஆதிநாத் அவர்களே, ஒருத்தரோட குணங்கள் அவங்க பண்ற செயல்லையே தெரியும். உங்களுடைய முதலாளி இந்த கடையை விற்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா செய்றீங்க. நீங்க உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அனுபவமா? பண்டிதரே, நான் இந்த கடையில வேலை செய்யறதுக்கு முன்னாடி கலிங்கத்துல ஒருத்தருக்கு சேவகனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த இடத்த சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். அந்த வேலையை ஏன் விட்டீங்க? அந்த முதலாளி ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. அவரோட உயரதிகாரிகளும் அந்த வீட்டை வித்துட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அரண்மனையில வேலை செய்வீங்களா? என்னன்னா அந்த புறத்துக்காக தகுதியான சேவகன் தேவை. ஒருவேளை உங்களுக்கு இதுல விருப்பம்னா நான் பேசுறேன். நிச்சயமா பண்டிதரே, தயவு செஞ்சு எனக்காக பேசுங்க. காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். நல்ல விஷயம். நான் நிச்சயமா உங்களுக்காக பேசுறேன். ரொம்ப நன்றி. பிரபு ஸ்ரீராமர் தன்னோட 3 தம்பிகளான லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணனோட சேர்ந்து வசிஷ்டரோட குருகுலத்துல நீங்க எப்படி என்னோட குருகுலத்துக்கு கல்வியை கத்துக்க வந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் வசிஷ்டர் கிட்ட போனாங்க. புத்தியில தான் சக்தி இருக்கு. குரு வசிஷ்டருங்க, இவருங்க. அமைதியாரு. எழுந்துரு. குழுவே நானா? ஆமா, நீதான். எழுந்துரு. உன்னோட கவனம் எங்க இருக்கு? உங்க மேலதான் குழுவே. என் மேல கவனம் செலுத்தாத. நான் என்ன சொல்லி கொடுக்கறேனோ அது மேல செலுத்து. நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் அது கிடையாது குழுவே. ஓ, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்றங்கறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள்னு என்ன சொல்றியா? இல்ல குழுவே. குருகுலத்தோட நுழைவுத் தேர்வுல நீ தேர்ச்சி அடைஞ்சதுனால உன்னை நீயே தலைவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல குழுவே. நீ பாடத்துல கவனத்தை செலுத்த மாட்டேங்கிற. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பையனை கூட படிக்க விடாம கெடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல குழுவே. வாய மூடு. நீங்க ஸ்ரீராமர் பத்தி இப்ப என்னென்ன சொன்னீங்களோ அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் அதை சொல்றேன். நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிற. நீ தேவையில்லாம ரொம்ப அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க. சரி, இப்ப நான் சொல்றத சொல்லு. பழுத்த மழையில் கொழுத்த கிழவி சறுக்கி விழுந்து பிழைத்து எழுந்து பயந்து நடுங்கி ஓடினாள். சொல்லு. சறுக்கி எழுந்து எழுந்து இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப சொல்லி கொடுத்தத உன்னால சுத்தமா ஞாபகம் வச்சுக்க முடியல. நல்லா கதை சொல்ற. சரி விடு, இது கஷ்டமா தான் இருக்கு. நான் உன்னோட வேலையை இன்னும் சுலபமாக்க போறேன். இப்போ நான் சொல்றத சொல்லு. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. எங்க சொல்லு. துப்பாக்கி துப்பாக்கு. சரி விடு, உனக்கு இதை விட சுலபமா ஒன்னு சொல்றேன். உன்னோட பேரை ஒழுங்கா உச்சரிச்சு காட்டு. கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட கேட்டல்ல, நீ யாரு என்னன்னு கேட்கலன்னு சொன்னல. சரி, உன்னோட நண்பர்களுக்கு உன்னோட பேரை சொல்லி காட்டு பார்க்கலாம். துண்டப்பா. துண்டப்பா 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 துண்டப்பா. குருஜி, குருஜி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நானா? ஞாபகப்படுத்தி பாருங்களேன். உங்க 2 பேரையும் தான் காலையிலே அடிச்சிட்டேனே. 3 முறை நல்லா வேற திட்டி விட்டுட்டேன். அப்புறம் என்ன இருக்கு? ஆமா குருஜி, நீங்க அடிக்கவும் செஞ்சீங்க, திட்டமும் செஞ்சீங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் அந்த அப்பாராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்பாராவ்
மகாராஜா. சொல்லுங்க குருவே. மகாராஜா, இந்த அந்தப்புறத்துல ஒரு சேவகன் தேவைன்னு கேள்விப்பட்டேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் குருவே. வணக்கமெல்லாம் அப்புறம் வைக்கலாம். இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்க நீங்க? நீங்களே பாருங்க மகாராஜா எப்படி இருக்காருன்னு. இந்த விஷயத்துல இவர் திருந்தவே மாட்டார் போல இருக்கு. சூரிய பகவான் மேற்குல உதிச்சா கூட இந்த பண்டித ராமகிருஷ்ணரால அரசவைக்கு நேரத்துக்கு வரவே முடியாது போல இருக்கு. என்ன விஷயம் பண்டித ராமகிருஷ்ணா? மறுபடியும் எதுக்காக இந்த தாமதம்? அது மகாராஜா, அந்த புறத்துக்கு ஒரு தகுதியான சேவகன் தேவை. அதுக்கு என்ன இப்போ? குருவே. மகாராஜா. சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா. சேவகன் தேவைதான். ஆமா மகாராஜா, அதுக்கு தகுதியான சேவகன் கிடைச்சிட்டான். அற்புதம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு அவரை வேலைக்கு வர சொல்லிடுங்க. அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? அப்படி ஒருத்தரை தான் நான். குருவே, என்ன விஷயம்? மகாராஜா, நான் அந்த புறத்துல சேர்க்கறதுக்காகவே நானும் ஒரு சேவகனை ஏற்பாடு பண்ணிருக்கேன் மகாராஜா. நன்றி குருவே. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா ஏற்பாடு பண்ணிட்டாரு. மகாராஜா, அது ரொம்ப நன்றி. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. சரி. என்ன குருஜி நீங்க? இப்ப நம்ம அந்த அப்பாராவுக்கு திருப்பி தங்க நாணயங்களை கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்ல குருஜி, பாதி ஊதியம் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னால அதுவும் உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, நீங்க கண்டீங்களே ஒரு கனவு. அரண்மனையில உங்க நம்பிக்கைக்குரியவனை வேலைக்கு வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த திட்டமும் இப்ப நாசமா போயிடுச்சு. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை மறுபடியும் தோக்கடிச்சிட்டாரே. பண்டித ராமகிருஷ்ணா, ஒரே ஒரு வார்த்தையை கூட உன்னால சரியா பேச முடியல. ஆனா ராஜபுத்திரர்கள் படிக்கிற குருகுலத்துக்கு வந்திருக்க. உன் கூட இருக்கிற மாணவர்களையும் கவனிக்க விட மாட்டேங்கிற. பாடம் படிக்கிறதுல கவனம் இல்லைல்ல? சரி, உனக்கு ஏத்த ஒரு வேலையை நான் இப்போ உனக்கு கொடுக்கறேன். ஓ, வெளியே போய் தண்ணியை நிரப்பி வை. என்ன மன்னிச்சிடுங்க குருவே, அடுத்த முறை நான் ரொம்ப கவனமா பாடத்தை கவனிப்பேன். அச்சோ குருவே. நல்ல காதை திறந்து கேட்டுக்க வித்யாதர். குண்டப்பாவ குருகுலத்துல இருந்து விரட்டுறதுக்கு ஒரு வழியை தேடு. உன் மூளை மொத்தத்தையும் செயல்படுத்து. குண்டப்பா, குரு எப்பவும் தவறான விஷயங்களை பண்ண சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு நமக்கு எது தவறா தெரியுதோ அது வருங்காலத்துல நமக்கு நல்லதா மாறிடும். உன்னோட இந்த அமைதிக்கான அர்த்தம், நான் பாடம் நடத்தும் போது உன்னோட கவனம் வேற எங்கேயும் இருக்குங்கிறத ஏத்துக்கிறேன். இல்ல குருவே. குருகுலத்துல அனுமதி கிடைச்சிருச்சுன்னு கனவுல மிதந்துகிட்டு இருக்கியா? குருகுலத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய பதவி கிடைக்கும்னு நினைக்காத. குண்டப்பாவோட எதிர்பார்ப்பை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? சொன்னதை மட்டும் செய். ஓ, வெளியே போய் தண்ணியை நிரப்பி வை. குண்டப்பா, குரு எப்பவும் தப்பான வேலையை செய்ய சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு எது நமக்கு தப்புன்னு தோணுதோ வருங்காலத்துல அதுவே நமக்கு சரின்னு தோணும். ராட்சசன் கும்பகர்ணன் முனிவர்களுக்கு பிரச்சனையா இருந்தான். முனிவர்கள் நடத்தின யாகத்துல இடையூறை ஏற்படுத்தினான். என்ன? எல்லா பாத்திரத்திலே தண்ணி பூச்சிட்டேன். குண்டப்பா, நெல்லு. மகனே யுத்வீர், சொல்லுங்க குருவே. நீ போய் அங்க பாரு. சேவகன், அதாவது குண்டப்பா, சுத்தமான தண்ணியை பிடிச்சு வச்சாரான்னு பாரு. புத்தியில தான்
சக்தி இருக்கு. கட்டளைப்படியே குருவே. வா சேவகனே. நீயே பாரு, தண்ணி தூய்மையாக்க பாரு. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. குருவே, தண்ணி சுத்தமா இல்ல. தண்ணியில மண் இருந்தது. இல்ல குருவே, தண்ணி சுத்தமா இருந்தது. இவன் தான் அதுல மண்ணை கொட்டி அசுத்தமாக்குனா. போதும், நீயே தப்பு பண்ணிட்டு பழிய தூக்கி இவன் மேல போடுறியா? நீ உண்மையிலேயே மோசமான பையன். போ, மறுபடியும் போய் தண்ணியை நிரப்பி வை. இந்த முறை ஒண்ணு கிடையாது. குருகுலத்துல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நீ தண்ணியை நிரப்பி வைக்கணும். இங்க நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஓ மகனே யுத்வீர், நீ வந்து உன் இடத்துல உட்காரு. குரு வசிஷ்டர் ராட்சசர்களுக்கு எதிராக முனிவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக தன்னோட சீடர்கள் ஸ்ரீ ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிகிட்டு போனாரு. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் உனக்கு குருகுலத்துக்கு வரதுக்கு தைரியம் இருக்காது குண்டப்பா. குரு என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு சிஷ்யன். குரு கிட்ட எப்பவும் விவாதிக்க கூடாது, சரியா? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட நண்பன். அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். சீக்கிரம் போடு போடு. இன்னும் வேகமா. இந்தாங்க நீங்க கேட்ட பக்கோடா. எவ்வளவு ஆச்சு? 10 செம்பு நாணயங்கள். அட நில்லுங்க, இதுல 8 தான் இருக்கு. இன்னும் 2 நாணயங்கள் கொடுங்க. எதுக்காக 2? நான் ஏற்கனவே 8 கொடுத்துட்டேன். இதுக்கான விலை இவ்வளவுதான். அப்ப கூட நீ பக்கோடா கம்மியா தான் கொடுத்துருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க முன்னாடி தானே எடை போட்டேன். என்ன முட்டாளாக்காத. நீ எடை போடும்போது 2 நாணயங்கள் விலை உள்ள எண்ணெய் உன் கையில ஒட்டிக்கிச்சு. அப்புறம் நான் எதுக்கு அதிகமா கொடுக்கணும்? ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இங்க வரீங்களா? சரியாதான் சொல்றாரு. 2 நாணயங்களுக்கு விலையுள்ள எண்ணெய் உங்க கையில தான் இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, இவரோட எண்ணெய் அவருக்கு திருப்பி கொடுங்க. கொடுங்க. எண்ணெயா? எண்ணெயை எப்படி திருப்பி கொடுக்கிறது? இப்படி வாங்க, கையை காட்டுங்க. அவரோட மீசையில பூசிடுங்க. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? விடு, விடு. இப்ப கணக்கு முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு பக்கோடாவோட சேர்ந்து 2 நாணயம் விலையுள்ள எண்ணெயும் கிடைச்சிருச்சு. இப்ப இவரோட கணக்க முடிச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பண்டிதரே. நீங்க அந்த கஞ்சன் பாலச்சந்திரனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்க. பண்டிதரே, நான் துணி துவைக்கிறவன். இந்த பாலச்சந்திரன் என்ன ஒவ்வொரு தடவையும் முட்டாளாக்குறான். மத்தவங்க எல்லாரும் துணி துவைக்கிறதுக்கு எண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த பாலச்சந்திரன் எடை போட்டு துணியை கொடுக்கறான். ஆனா திரும்ப வாங்க வரும்போது எடை குறைஞ்சிருச்சு அப்படின்னு கொடுக்க வேண்டிய காசை குறைச்சிடுறான். துணியில இருந்து அழுக்கு வெளியில வந்துருச்சுன்னா எடை குறையதானே செய்யும். ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த முறையில இருந்து துணிய கொஞ்சம் ஈரமா திருப்பி கொடுங்க. எடை நிச்சயம் குறையாது. ஈஸ்வரா, எனக்கு ஏன் இது முன்னாடியே தோணல? நன்றி பண்டிதரே, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எனக்கு லட்டு கொடுங்க, அப்புறம் ஜிலேபியும் கூட. கண்டிப்பா. சுல்தான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆளு கிடைச்சிட்டான்.
சிராஜ், சொல்லுங்க ஹுசூர். கிருஷ்ணதேவராயனையும் விஜயநகரத்தையும் நாசமாக்குறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த பெரிய காரியத்தை பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை எனக்கு நீதான் கொடுக்க போற. எனக்கு கட்டளை இடுங்க ஹுசூர். நீ விஜயநகரத்துக்கு போகணும். நீ அங்க போய் நான் சொல்ற 2 வேலையை முடிக்கணும். முதல் வேலையை நீ விஜயநகரத்தோட மிகப்பெரிய கஞ்சன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அவன் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ இந்த பைய எடுத்துக்கிட்டு கிருஷ்ணதேவராயனோட அரசவைக்கு போகணும். சவால்களோட விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீ இந்த கறி இருக்கிற பைய எடுத்துட்டு போய் கிருஷ்ணதேவராயனுக்கு சவால் விட்டு அவனை தூண்டி விடு. இந்த கறி இருக்கிற பைய அந்த கஞ்சன் கிட்ட 10,000 தங்க நாணயங்களுக்கு வித்து காட்ட சொல்லு. அவனால அத நிச்சயமா பண்ண முடியாது. ஒருவேளை அவன் அப்படி பண்ணிட்டாலும் அவனுக்கு நம்மளோட 1 லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்துரு. ஹுசூர், 1 லட்சம் தங்க நாணயங்களா? ஏன் பதட்டப்படுற சிராஜ்? விஜயநகரத்தை நம்ம சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கஜானா நமக்கு தானே சொந்தமாக போகுது. ஆனா விஜயநகரத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும்னா நம்ம பெரிய திட்டத்தை தீட்டி ஆகணும். அந்த திட்டத்தை தீட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தேவை. போய் கிருஷ்ணதேவராயனுக்கு சவால் விட்டுட்டு வா. போ. நிச்சயமா ஹுசூர். அந்த கஞ்சன் கிடைச்சிட்டான். இப்போ கிருஷ்ணதேவராயன் அரசவைக்கு போய் சவால் விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா 1 லட்சம் தங்க நாணயங்கள் எனக்கு மட்டும்தான். உணவு இடைவேளை வந்துருச்சு, வா. எனக்கு ரொம்ப பசிக்குது, வா. வாசனையே உணவோட சுவையை சொல்லுது குண்டப்பா. சாலதா செஞ்சது. இந்தா சாப்பிட்டு பாரு. குல்லுவே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடணுமா? குண்டப்பா, நீ கவலைப்படாத, என்கிட்ட உணவு நிறைய இருக்கு. குண்டப்பாக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது. ஒருவேளை யாராவது கொடுத்தீங்கன்னா குருகுலத்துக்குள்ள வரவே முடியாது. குண்டப்பா, இந்த உணவு இடைவேளை உனக்கானது கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ முடிக்கிற வரைக்கும் உனக்கு இடைவேளையே கிடையாது. ஓ, பாத்திரங்கள்ல தண்ணியை நிரப்பி வை. நிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது குண்டப்பா. ரொம்ப மோசமான நிலைமைகள்லையும் தைரியத்தோட எதிர்க்கணும். ஓ,
வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம் வித்யாதர். என்ன உங்க குருகுலம்லாம் எப்படி நடக்குது? ஏன் குருகுலம் இல்ல குருவே, இது உங்களோட குருகுலம். இங்க இருக்கிற சீடர்களும் நானும் உங்களுக்கு தான் சொந்தம். அது சரி, நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன்ல, அது எந்த அளவுல இருக்கு? நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் பாத்திரத்துல தண்ணியை நிரப்பிக்கிட்டு இருக்கான். நல்லா பாருங்க. அதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். குருவே, நீங்க கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளேயே நான் குண்டப்பாவோட நிலைமையை எந்த அளவுக்கு மோசமாக்குவன்னா, அவன் இதுக்கப்புறம் குருகுலத்தோட பேரை கேட்டாலே நடுங்க போறான். நல்லது. ஏய் தனிபணி, அங்க போலாம். வரேன் குருஜி. இவன் எங்க இங்க வந்தா? குருஜி, இந்த அப்பாராவை பார்க்கும்போது அவ கொடுத்த தங்க நாணயங்களை திரும்ப வாங்க வர்ற மாதிரியே தோணுது. நீங்க அவன் சொன்ன வேலையை முடிக்கலல்ல, இதுக்கு பதிலா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கிட்டான். அவன் கேட்க தானே செய்வான். பேசாம இங்க இருந்து போயிருவான். இல்லங்க. வணக்கம் குருவே. அடடே, வணக்கம் வணக்கம். நீ எப்படி இங்க? என்னாச்சு? நான் உங்களை பின்தொடர்ந்து தான் இங்க வரைக்கும் வந்தேன். பின்தொடர்ந்திய? ஆமா குருவே, அந்த புறத்துல சேவகனுக்கான வேலை வேற யாருக்கோ கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் பேரு ஆதிநாத்னு தெரியும். எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். குருவே, அவன் என்னை விட உங்களுக்கு அதிகமான தங்க நாணயங்கள் கொடுத்தானா என்ன? இல்லையே, அப்படி எதுவும் இல்ல. அவனுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான்ப்பா, நான் இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாதாப்பா ராவ். அவனை வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல உனக்கு வேலை கொடுத்துறேன். குருவே, கவனமா இருங்க. ஒருவேளை அப்படி முடியலனா நீங்க நான் கொடுத்த நாணயங்களை திருப்பி கொடுத்துடணும். ஒருவேளை நீங்க என் நாணயங்களை திருப்பி கொடுக்கலனா நான் மகாராஜா கிட்ட போய் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். மகாராஜா கிட்டயா? அது ஏன் மகாராஜா கிட்ட? மாட்டி விடத்தான். வேற எந்த காரணத்துக்காக போக போறான் குருஜி? நான் புறப்படுறேன். இந்த பண்டித ராமகிருஷ்ணன் என் கால சுத்தின பாம்பால இருக்கான். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என்ன கொத்திக்கிட்டே இருக்கானே. எப்படி பண்டித ராமகிருஷ்ணன் வச்ச அந்த ஆளை வேலையை விட்டு நீக்குவேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன இது? சுலபம் குருவே. அந்த சேவகன் மேல திருட்டு பழிய சுமத்திடுங்க. அதுக்கப்புறம் அவன் தான் பண்ணான்னு எப்படியாவது நிரூபிச்சிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா மகாராஜா அவனை வெளியே அனுப்பிடுவாரு. அதோட சேர்த்து பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேரும் கெட்டு போயிடும். சேவகனை அவர் தானே கூட்டிகிட்டு வந்தாரு. அடா 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 வித்யாதர், அற்புதம். உன் அறிவுக்கு எல்லையே இல்லையே. நீ கொடுத்த யோசனையில எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. குருகுலத்தை நடத்துறதுக்கு நீதான் ஏத்தாள். நன்றி குருவே. இத நான் செயல்படுத்தினா பண்டித ராமகிருஷ்ண விஷயத்துல இன்னொரு இரட்டை தாக்குதல். குண்டப்பா இந்நேரம் குருகுலத்துல இருந்து திரும்ப வந்திருக்கணும்ல. குண்டப்பாக்கு குருகுலத்துல இன்னைக்கு முதல் நாள். புது அனுபவம் கிடைச்சிருக்கும், புது நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க. அவன் குருகுலம் போகணும்ன்ற கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்குமா? நீங்க அவனுக்காக காத்திருக்க வேண்டாம். அவன் சாயங்காலம் தான் திரும்ப வருவான். அட, அப்படின்னா நான் இந்த இனிப்பை என்ன பண்றது? நீ எனக்கு கொடு. குண்டப்பா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வாங்கிட்டு வா. இல்ல, இது குண்டப்பாக்காக. வந்துட்டா. குருகுலத்துல நண்பர்களோட நல்லா விளையாடிட்டு வந்திருக்கான் போல, அதான் சோர்வா இருக்கான். ஏய் குண்டப்பா, இங்க பாரு, நான் உனக்காக இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடா, நீ இனிப்பு சாப்பிடுறதுல இவ்வளவு ஆர்வமா இருப்பன்னு எனக்கு தெரியாது.
இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு குண்டப்பா. உன் கல்விக்கான முதல் நாள்ல எவ்வளவு இனிப்பு சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கோ. குருகுலம் குண்டப்பாவோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உதவும். ம். குண்டப்பா சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆம்பளை ஆனதுக்கு அப்புறம் ராமா மாதிரியே ரொம்ப புகழ் பெற்றவன் ஆயிடுவான். ம். குண்டப்பா, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா போச்சுல? எல்லாம் சரியாதான் நடந்திருக்கும். குருகுலத்துல கத்து கொடுத்த கடினமான கல்வியால பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாரு குண்டப்பா, முதல்ல உன்னை யாரும் எதுவும் சொல்லாம இருந்தாங்க. எப்ப வேணாலும் விளையாடுவ, பசிக்கும் போது சாப்பிடுவ, தூக்கம் வரும்போது தூங்குவ. ஆனா குருகுலத்துல சில வழிமுறைகள் இருக்கு. குருகுலத்துல இருக்கிற எல்லா சிஷ்யர்களும் குருகுலத்துல இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றணும். நீ கவலைப்படாத. நீ மத்த மாணவர்கள் குருகுலத்தோட வழிமுறைகளை பின்பற்றத பார்த்தனா அப்புறம் நீயும் ரொம்ப சுலபமா பழகிடுவ. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு குருகுலம் வீட்டை விட ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம குறைகளை தாண்டி வர்றதுக்கு குருகுலம் தான் நமக்கான சிறந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுறாத. இங்க பாரு குண்டப்பா, மென்மையான கயிறை ஒரு கல் மேல கட்டுறதுனால கடினமான கல்லுலயும் சின்ன ஏற்படும். நான் சொல்றத நம்பு. நான் உன்னோட நண்பன், உன்னை விட பெரியவன். எப்பவும் உனக்கு நல்லது நடக்கணும் தான் யோசிப்பேன். ஆனா சொல்லு. ஏன் சொல்ல வந்து நிறுத்திட்ட? ஆனா என்ன? குண்டப்பா, குருகுலத்துல யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணல? ஓ, வெளியே போய் தண்ணியை நிரப்பி வை. உன்னை மகரிஷி வித்யாதர் எதுவும் திட்டலல்ல? குண்டப்பாக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது. குண்டப்பா, இந்த உணவு இடைவேளை உனக்கானது கிடையாது. ஓ, பாத்திரங்கள்ல தண்ணியை நிரப்பி வை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.